மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நாம் வாலிப நேயராக மற்றும் முதியோர் நேயராக அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட நம்ம தெரிந்து கொள்ள வேத வசனத்தை கடந்து செல்வோம். ஓசையா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஓசையா 14 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்க பாருங்க, தேவன் இன்றைக்கான வேதவசனம் என்னவென்றால், நான் அவர்கள் சீர்கட்டுகளை குணமாக்குவேன் என்று சொல்கிறார். நம்முடைய சீர்கட்டுகளை தேவன் இன்றைக்கு குணமாக்க வல்லவராயிருக்கிறார். குணமாக்குவேன் என்று தேவன் நம்ம இடத்துல சொல்லுகிறார். இந்த ஒரு வசனம் தாங்க நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய இந்த நாளுக்குரிய வசனமாக காணப்படுகிறது. அதே 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க. 1வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லுகிறாரு? வார்த்தையை கொண்டு தேவனிடத்துல திருமணம் என்று சொல்லுகிறார் 1வது வசனத்துல. 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது தேவன் நம்ம வார்த்தையை கொண்டு தேவனிடத்துல திரும்பும் போது தேவன் என்ன பண்ணுவார் என்று இந்த 4ஆம் வசனத்துல நாம் அவர்கள் சீர்களை குணமாக்குவேன் என்று தேவன் சொல்லப்பட்டிருக்கிறார். தேவன் இந்த இடத்துல இந்த வசனத்தை ஒப்பிச்சு பார்க்கும்போது மனப்பூர்வமாக அவரை தேடி வரும்போது மனப்பூர்வமாக அவர் தேவன் நம்மளை சிநேகிப்பார். அதே போல மனப்பூர்வமாக தேவன் நம்மளை சிநேகிக்கும் போது என்ன செய்வார் என்றால் நம்மளுடைய சீர்கட்டுகளை அவர் குணமாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையாக நான் ஒரு சிறிய கதையை சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலே கூட நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதையாக தான் இருக்கும். இது சில பேர் கேட்டிருக்கலாம். ஆனா இது உள்ள தேவன் எந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறார் என்று நாம் பார்ப்போமானால் எடுத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும். 11, 12 வாசிக்கும். லூக்கா 15 11 12. இங்க பாருங்க, இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, இளைய குமாரன் கதை. இந்த வசனத்துல என்ன சொல்ல, பின்பு அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். அவர்களில இளையவன் தன் தகப்பனிடத்தை நோக்கி, தகப்பனே, எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு தர வேண்டும் என்று தகப்பனிடத்துல கேட்டாங்க. இது பாருங்க, பெரியவனும் இருக்கான், 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரியவன் கேட்கவில்லை. இளைய குமாரன் சின்னவன் மட்டும்தான் தகப்பனிடத்துல இந்த ஒரு வார்த்தையை கேட்கிறான், எனக்கு சேர வேண்டியதை எனக்கு நீ தர வேண்டும் என்று. அதுக்கு தகப்பன் என்ன செய்தார் பாருங்க, தங்கள் தேவைகளை 2 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுத்தார். இந்த இடத்துல இளையகுமாரன் எதுக்காக தகப்பனை நோக்கி இந்த ஒரு காரியத்தை கேட்க வேண்டும் என்று நினைத்தால், எதுக்காக அந்த இளையகுமாரன் கேட்டிருப்பான் என்று நினைத்து பார்க்கும்போது இந்த இடத்துல அவன் என்ன நினைத்திருக்கிறான் என்றால், இளையகுமாரனுக்கு தகப்பனிடத்துல இருக்கும்போது எந்த ஒரு சந்தோஷமும் எந்த ஒரு உலகத்தின் ஆசைகளும் அவனுக்கு செய்ய முடியவில்லை. அதனால தன் நண்பர்களோடு சேர்ந்து தன் நண்பர்களைப் போல அவனும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அனுபவிக்க, இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு அவன் மழகி அவன் தகப்பனிடத்துல போயிட்டு இந்த மாதிரி கேட்கிறான், என்னவென்று, நான் எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு தர வேண்டும் என்று. அவர்களிடத்தில் இருந்து இவன் வேண்டும் என்று அந்த அவருடைய நண்பர்களிடத்திலிருந்து என்னென்ன பார்த்தானோ அது எல்லாத்தையும் இவன் அறிய வேண்டும், அவனை போல நாம் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசை அவனுக்குள்ள ஏற்பட்டது. அவன் கண்கள் எதை பார்க்கிறதோ, அவனுடைய மாம்சம் எதை கேட்கிறதோ, அவனுடைய மாம்சம் எதை தேடுகிறதோ அவன் அடைய வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு ஆசை அந்த இடத்துல அந்த இடத்துல அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்கிறது. அவனால இருக்க முடியவில்லை. ரொம்ப நேரம் தகப்பனோடு அவனால இருக்க முடியல. அவன் என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய கண்களும் அவனுடைய மாம்சமும் விரும்புகிறது போல செய்ய அவன் இதயம் துடிக்கிறது. இங்க வசனம் கூட அதுதான் சொல்லுகிறது. எபேசியர் 2:3 வாசித்தோமானால், எபேசியர்
2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். பாருங்க, இந்த வசனம் இப்படிதான் சொல்கிறது, எவன் மாம்சமும் மனசும் விரும்புகிறது செய்கிறானோ அவன் கோபார்க்கனியான பிள்ளையாக காணப்படுகிறான். இதே போலதான் இந்த இளையகுமாரன் என்ன செய்தான், இங்க தன்னுடைய உலக ஆசைகளுக்கு தன் மாம்சம் என்ன விரும்புகிறதோ, தன் கண்கள் என்ன விரும்புகிறதோ அதை செய்ய இதயம் துடித்தது. அதனால இவன் கோபார்க்கனிய பிள்ளையாக இங்க காணப்படுகிறான். அதே நம்ம இந்த கதைக்குள்ள வரும்போது லூக்கா 15:12 பார்ப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். பாருங்க, இங்க இளையகுமாரன் தெரியும், மூத்தவன் கேட்கவில்லை. மூத்தவன் தகப்பனிடம் கேட்கவில்லை. கேட்டவன் இளையகுமாரன் மட்டும்தான். ஆனா தகப்பன் என்ன செய்திருக்கிறார் பாருங்க, அந்தபடியே அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இந்த இடத்துல தகப்பன் தன்னுடைய சரி சமானத்தை, இந்த இடத்துல தகப்பனுடைய ஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார். அதே போல நம்ம லூக்கா 15:13 வாசிச்சோமானால், என்ன பண்ணாங்க, இந்த தகப்பனிடத்துல தன்னுடைய பங்கை பெற்றுக்கொண்டு சில நாட்களுக்கு பிறகு, உடனே கூட அவன் போல, சில நாட்களுக்கு பிறகுதான் அவன் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு துர்மார்கனாக வாழ தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். அப்பா கூட இருக்கும்போது அவன் பாவம் செய்ய முடியல, அவனால மற்றவங்களை போல வாழ முடியல, மற்றவங்களை போல அவனால என்ஜாய் பண்ண முடியல என்று நினைத்து அவன் தகப்பனிடத்திலிருந்து விலகி தூரமாக செல்கிறான். தூரமாக சென்று ஒரு துர்மார்க்கமான வாழ்க்கையை அவன் வாழ செல்கிறான். இங்க பாருங்க, தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் வரை அவன் தகப்பனோடு இருந்தான். ஆனா பெற்றுக்கொண்டதும் தூரமாக சென்று விட்டான். ஆனா மூத்த குமாரன் அப்படி பண்ணவில்லை. மூத்த குமாரனும் அந்த தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டான். ஆனாலும் அவன் தூரம் எங்கு செல்லவில்லை, தகப்பனோடு தான் இருந்தான். பாருங்க, இளைக்குறா குமாரன் என்ன பண்ணாங்க, அப்பா இடத்திலிருந்து தன் ஆஸ்தியை வாங்கி கொண்டு கூடவே இல்லாம தூர தேசத்துக்கு அவன் சென்று போனான். எதற்காக என்றால் துர்மார்க்கமாக வாக்கிய அவன் வாழ தூர தேசத்துக்கு சென்று போனான். இங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த லூக்கா 15:13 பார்க்கும்போது நம்ம சில நாட்களுக்கு பிறகு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துர்மார்க்கமாகி ஜீவம் பண்ண தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தேவனை நெருங்க முடியாமல் தூரப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயம் நமக்கு ஒரு எதிரியாக தான் காணப்படுகிறது. இங்க கூட அதே போலதான் உலக ஆசைகளுக்கு மயங்கி தன் தகப்பனை விட்டு விலகி தூரமாக செல்கிறான். நமக்கும் தேவனுக்கும் ஒரு இடைவெளி, ஒரு கேப், ஒரு சேர முடியாத ஒரு தூரமாகிறதோ அதுதான் நமக்கு ஒரு எதிரியாக காணப்படுகிறது. அதே போலதான் இந்த விஷயம் இருந்தாலும், எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை கொண்டு வருகிறது, தேவனுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி கொண்டு வருகிறது என்றால், எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு எதிரி என்பதை நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போலதான் வசனமும் சொல்கிறது, ரோமர் 8:39 சொல்கிறது, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயமாக்கிறேன் என்று பவுல் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அதே போலதான் நாமளும் எந்த ஒரு ஆசை வந்தாலும், எந்த ஒரு உலக சிற்றும்பல் வந்தாலும், எந்த ஒரு பண ஆசைகள் வந்தாலும் தேவனிடத்திலிருந்து நம்ம விலகி போகக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமாக இங்க காணப்பட்டிருக்கிறது. அப்படி திருந்தி போய் நம்ம துர்மார்க்கமான வாழ்க்கையை வாழணும் என்று ஆசைப்பட்டாலும் துர்மார்க்கமான வாழ்க்கை என்ன ஆகும் என்றால், நம்முடைய நன்மை எல்லாத்தையும் அழித்து போடும், நம்மளுடைய நன்மை எல்லாத்தையுமே குறைத்து போகும். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்போதுமே நிலைத்து நிற்காது, அது அழிந்து போகும் என்று தேவனின் இடத்துல நமக்கு சொல்லுகிறார். துர்மார்க்கம் ஆகிய வாக்கியம் என்ன செய்யும் என்றால் மாயையாக இருக்கும். அது ஒரு மாயை, அது நம்முடைய வாழ்க்கையே மாயாவே முறித்துவிடும். பாருங்க, துர்மார்க்கனுடைய வாழ்க்கை வாழ்வது இளையகுமாரனுக்கு இந்த இடத்துல காண்பிக்கப்படுகிறது. லூக்கா 15:15 பார்த்தோமானால், அந்த தேசத்துக்கு ஒரு வண்டியத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த
குடியவனை அவனைத்தான் வயல்களிலே பன்றிகள் மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணான்னா, அவன் துர்மார்க்கன் ஆயிட்டு அந்த 13வது வசனத்துல சொல்லுது, அவன் இடத்துல எல்லாமே காலி ஆயிடுச்சு. அவன் இடத்துல ஆஸ்தி எல்லாம் அழுத்தி போட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், ஆனாலையும் தேவன் இடத்துல அவன் தகப்பன் இடத்துக்கு திரும்பி போவான்னு நினைக்கல. அவன் என்ன பண்ணா, திரும்பி வேற இடத்துக்கு இன்னும் தூரமாக போயிட்டு ஒரு இடத்துல ஒரு பன்றி மேய்க்கிறவனாக, ஒரு அடிமையாக அங்க ஆகி போட்டான். இந்த லூக்கா 15, 16, 17, 18 வசனங்கள் சொல்கிறது. என்ன சொல்லுகிறது, அவன் ஆஸ்தி எல்லாம் துர்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து ஆஸ்தி எல்லாத்தையுமே அழிச்சு போட்டான். லாஸ்ட்டுக்கு என்ன பண்ணா, அவன் ஒரு அடிமையாக, பன்றிகளை மேய்க்கிற ஒரு அடிமையாக போய் சென்று விட்டான். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறான், அவனுக்கு சடனாக இந்த பன்றிகள் ஊன்றும் உணவையை உண்ணலாம் என்று யோசிக்கும் போது அவனுக்கு என்ன வருதுன்னா, புத்தி வருது. அப்பதான் அவனுக்கு புத்தி தகப்பனை நினைக்கிறான். தகப்பன் இடத்துல எத்தனை பேர் வேலை இருக்காங்க, எத்தனை பேர் பசி இல்லாம, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க, எத்தனை பேர் உணவு அறிந்து கொண்டிருக்காங்க. ஆனாலும் நம்மளுக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு தகப்பனை விட்டு என்று அவனுக்கு அந்த இடத்துலதான் புத்தி வருது. அது வரைக்கும் அவனுக்கு அந்த யோசனையும் வரல. அவன் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலாம் என்று வெளியே வந்து விட்டான். அது லூக்கா 15:20 என்ன சொல்கிறான் பாருங்க. அவன் எழுந்து தகப்பனிடத்துக்கு சென்று சென்ற போது தகப்பன் அவன் தூர வருவதை பார்த்து அனைத்து முத்தம் கொண்டு அவனை சேர்த்து கொண்டான். பாருங்க, தன் தகப்பனிடத்துல அவன் செல்லலாம் என்று நினைத்து அவன் கடந்து வரும்போது தகப்பன் அவனை தூரமாக பார்த்த உடனே தகப்பன் சென்று அவனை அணைத்து கொண்டு சேர்த்து கொண்டார். அதே போலதான் இங்க இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு 3 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது காரியம் பார்த்தோம்னால் காணாமல் போன ஆடு. இரண்டாவது பார்த்தோம்னா தொலைந்து போன ஒரு வெள்ளி காசை குறித்து சொல்கிறது. மூன்றாவது காரியமாக பிரிந்து போன இளைய குமாரனை குறித்து நமக்கு சொல்கிறது. முதலாவதாக நம்ம பார்த்தோம்னால் காணாமல் போன ஆடை தேடி மெய்ப்பன் போகிறான். மெய்ப்பன் போய் மீட்டு கொண்டு வருகிறான். இரண்டாவது காரியம் நாம் பார்க்கும்போது பிரிந்து போன குமாரனை தகப்பன் தேடி போகவில்லை. அதற்கு மாறாக தேவன் என்ன திட்டத்தை அங்க வைத்திருக்கிறார் பார்த்தோம்னா, மகன் திரும்பி தகப்பன் இடத்துல வரபடி பண்ணிருக்கிறார். இந்த 2 காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீ நானும் கூட தேவன் யார் என்று அறியாமல் இருக்கும்போது தேவன் உன்னை தேடி தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாருமே நாம் யார் தேவன் என்று அறியாது இருக்கும்போது தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நம்மளை சேர்த்து கொண்டு அவருடைய ரட்சகராக நம்மளை மாற்றி கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் எடுத்து போட்டு முற்றிலும் பாவி என்ற ஒரு அடையாளத்தை எடுத்து போட்டு முற்றிலும் நமக்கு அவர் தேவன் தன்னுடைய பிள்ளையாக ஒரு முத்திரையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போலதான் அந்த காணாமல் போன ஆடையும் தேடி சென்று சேர்த்து கொண்டார். ஆனால் இங்க இரண்டாவதாக பார்க்கும்போது நாம இன்று கூட தேவனை அறிந்து கூட அவரை விட்டு தூரம் போன யாராயிருந்தாலும் தேவன் இன்றைக்கும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். என் மகன் திரும்பி வருவானா, என் மகள் திரும்பி வருவாரா என்று தேவன் நமக்காக எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதே போலதான் இந்த குமாரனும் வருவானா என்று அதனுடைய தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் அவன் தூரமாக பார்த்தும் போதே தன் தகப்பன் ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து முத்தங்களை கொடுத்து அவனை சேர்த்து கொண்டான். அதே போலதான் நம்ம 2 விஷயங்களை இந்த இடத்துல பார்க்கலாம். 2 விஷயங்களை சாத்தான் நம்மளை சோதிப்பான். நம்முடைய வாழ்க்கையில கூட 2 விதமாக தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரித்து கொண்டு தூரமாக கொண்டு போகிறான். முதலாவது என்ற காரியம் என்று பார்த்தோமானால், பாவங்களை, உலகத்தின் ஆசைகளை அனைத்தையும் நம்ம கண்களுக்கு காற்றி தேவன் இடத்திலிருந்து இந்த பிசாசு நம்மளை பிரித்து கொண்டு தூரமாக செல்கிறான். இரண்டாவது காரியம் எப்படி தூரமாக நம்மளை கொண்டு போகிறான் என்று பார்த்தோமானால், இந்த ஆசைகள் எல்லாம், அந்த பாவத்தை நீ செஞ்சுட்ட, நீ அவ்வளவுதான், நீ விழுந்துட்ட, நீ குறைஞ்சு போயிட்ட, இனிமே தேவன் சேர்த்துக்க மாட்டார் அப்படின்ற ஒரு பயத்தின் அந்த ஒரு சிந்தனையை நமக்குள்ள கொடுத்து அவன் என்ன பண்ணுகிறான், இன்னும் தூரமாக நம்ம கொண்டு போகிறான். இந்த 2 காரியம் தான், இந்த 2 காரியத்தினாலதான் தேவனை நாம நெருங்காதபடிக்கு தூரமாகவே சென்று கொண்டிருக்கிறோம். பாவத்தை செய்தோம் என்று மனதுக்குள்ள நினைத்து கொண்டு, ஐயோ இன்னும் நாம இப்படி இந்த தப்பை செய்துட்டுமே, இனிமே நம்மளால திரும்பி போக முடியாது. இதே போலதான் இவன் என்ன பண்ணா, துர்மார்க்கமான வாழ்க்கையை
கண்களும் மாம்சத்துக்காகவும் என்ன செய்தான், விரும்பி தகப்பனை விட்டு பிரிந்து போனான். ஆனா என்னாச்சு, குறைவுபட்ட போதும் அவன் திரும்பி வரவில்லை, இன்னும் தூரமாக தான் போனான். தகப்பனிடத்துல எப்படி போவது, நாம தான் ஆஸ்தி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு இன்னமும் தூரம் போனான். அந்த இடத்துல சாத்தான் அவன் இடத்துல பிசாசானவன் அந்த ஒரு சிந்தனையை அவனுக்கு கொடுத்து இன்னும் தூரமாக போய் அடிமையாக போயிட்டான். அந்த லூக்கா 15:17 பார்க்கும்போது அந்த இடத்துலதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. அந்த புத்தி தெளிந்த பிறகுதான் அவன் வார்த்தையை கொண்டு அப்பாவிடத்துல திரும்புகிறான். முதலாவது நாம சொன்னது வசனத்தின்படி வார்த்தையை கொண்டு அவரிடத்துல திரும்புவான். அதே போலதான் இவனும் அவனுடைய வார்த்தைகளை கொண்டு அப்பாவிடத்துல திரும்புகிறான். என்னவென்று பார்ப்போமானால் லூக்கா 15:18-19 பார்ப்போமானால் அவன் வார்த்தைகளை கொண்டு தகப்பனிடத்துல திரும்புகிறான். என்னவென்று பார்ப்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இதே போலதான் அவன் என்ன செய்திருக்கான், அவனுடைய வாயினால் அறிக்கையிட்டு அவன் நினைத்து அதே அவன் தகப்பனிடத்துல போய் இந்த மாதிரியாக அவன் அறிக்கையிட்டு அவன் வார்த்தைகளை கொண்டு அவன் திரும்பி செல்கிறான். இதை போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நாமளும் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கலாம், எத்தனையோ ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம், எத்தனையோ அவர் இடத்திலிருந்து நம்ம அவர் அறிந்து அவரை தெரிந்து தாய் கருவிலிருந்து தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு கஷ்டங்களும் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாதபடிக்கு நம்மளை தேவன் பத்திரமாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனா எல்லா ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம வாங்கி கொண்டு தேவன் இடத்துல இருக்கும்போது எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய உலக ஆசைகளுக்காக நாம் என்ன பண்ணுகிறோம், தேவனை விட்டு தூரமாக விலகி போகிறோம். அதே போல இந்த குமாரன் கிட்ட இளைய குமாரன் செய்தது போலவே நாமளும் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும் வரை தேவன் சமூகத்திலே காத்திருக்கிறோம். தேவன் எனக்கு இது செய்துட்டா போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் என்று தேவனிடத்துல ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். தேவனிடத்துல பெற்று கொன்றதுமே சில நாட்களிலே விட்டு தேவனை விட்டு விலகி தூரமாக போகின்றோம். தேவனை விட்டு விலகி தூரமாக போகின்றது நாமளும் ஒரு துர்மார்க்கமான வாழ்க்கையை தான் வாழுவோம். கண்டிப்பாக தேவனை விட்டு விலகி போகும்போது ஒரு நன்மையும் நமக்கு கிடையாது, ஒரு நன்மையும் நமக்கு தேவன் காண்பிக்க மாட்டார். எப்போது நாமும் மனம் திரும்பி தேவனிடத்துல இந்த தவறு செஞ்சுட்டோம், இந்த பாவத்தை செஞ்சிட்டோம் என்று நாம் உணர்ந்து அது அந்த இளையகுமாரன் உணர்ந்தது போல, தன்னுடைய தப்பை உணர்ந்தது போல புத்தி அவனுக்கு எப்போ எட்டுது, அதே போல நாமளும் நம்முடைய பாவங்களை விட்டு எப்போது நம்மளுக்கு அந்த தெளிந்த புத்தி வருகிறதோ நம்மை நாமே அர்ப்பணித்து தேவனிடத்துல வார்த்தையை கொண்டு நாமளும் திரும்பணும். இயேசுப்பா அந்த பாவத்தை விட்டுடணும், இனிமே நான் இந்த பாவத்துக்கு அடிமை ஆக மாட்டேன் என்று தேவனிடத்துல நாம ஒப்பு கொடுத்து எப்போ நாமும் தேவனிடத்துல திரும்புகிறோமோ தேவன் கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்கொள்ள எப்போதுமே நமக்காக காத்து கொண்டேதான் இருக்கிறார். மகன் திரும்பி வருவானா என்று காத்து கொண்டேதான் இருக்கிறார். இதே இளையகுமாரன் செய்தது போலவே நம்முடைய வாழ்க்கையிலேயே பாவத்தை விட்டு திரும்பி நாம தேவனிடத்துல செல்லும் போது தேவன் கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் அனைத்தையுமே தேவன் பரிபூர்ணமாக மாற்றி நம்மளுக்கு சந்தோஷமாக தான் தருவார் என்று இந்த ஒரு அதன் மூலியமாக ஒரு நீதியை நம்ம கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். தேவன் தான் இப்படி வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.